கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திக்கும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜாய் டிவியின் மூலமாய் அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்ப்போம். மத்தேயு 4 அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்க தொடங்கினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும், நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், நீங்களும் நானும் இந்த பூமியிலே சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்காக அனுப்பினார் என்று சொன்னால், இங்கே இந்த பூமியிலே பாவங்கள் அதிகரித்த பொழுது இந்த பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த ஜனங்களுக்காக இந்த பூமியிலே வாழுகிற நாட்களை காட்டிலும் இந்த ஜனங்களுக்காக பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு ஆண்டவர் அனுப்பி வைத்தார். பிரியமானவர்களே, அவர் இங்கு வந்து சொல்லுகிற முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். பிரியமானவர்களே, நாம் பாவத்தில் சிக்கி கொண்டிருந்தோம், சாபத்தில் சிக்கி கொண்டிருந்தோம், விடுவிக்க ஒருவரும் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதனால் தேவன் முதலாவது சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். ஏன் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம், நினைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அருமையானவர்களே, நாம் எத்தனை பேர் பாவத்திலிருந்து இன்னும் நாம் மனம் திரும்பி இருக்கிறோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை பேருடைய இருதயங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை பேருடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் வருகையின் போது நாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? ஆண்டவர் வருகையின் போது நாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவோமா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் 2 காரியங்களை பார்ப்போம். யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்? வேதம் இங்க தெளிவாய் சொல்லுகிறது. அதே மத்தேயு 7 அதிகாரத்தில் 21வது வசனத்தில், ஸ்தோத்திரம், யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்? பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ. அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர் யாரோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, அப்போ பிதாவின் சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் இப்படி நினைக்கலாம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நிறைய பிசாசுகளை விரட்டுகிறேன், நான் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறேன் என்று சொல்லி நாம் பல காரியங்களை பேசி கொண்டிருக்கலாம். பல அற்புதங்கள் நம்ம மூலமாக நடக்கலாம், பல அதிசயங்கள் நம்ம மூலமாய் நடக்கலாம். நாம் அநேக பிசாசுகளை விரட்டி இருக்கலாம், விடுதலையாக்கி
ஆக்கியிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் பிதாவின் சித்தம் என்னவென்று அறிந்து அந்த சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அப்போ அந்த பரலோக ராஜ்யம், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் மரித்த பின்பு பரலோக ராஜ்யத்தில் இருப்போம் என்கிற ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்க அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். நான் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் நமக்காக அங்கே கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை அனுபவித்தார், அடிக்கப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த இயேசு சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன்தான் அங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அதை செய்யவில்லை என்று சொன்னால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம், அப்படிப்பட்டவர்களை நான் அறியேன். அருமையானவர்களே, நாம் எத்தனை பேர் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? எத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? எத்தனை பேர் பாவ காரியங்களை இன்னும் செய்யாமல் இருக்கிறோம்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து, ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அந்த கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பல பாடுகளை ஏற்றுக்கொண்டார், பல வேதனைகளை தாங்கி கொண்டார், பல அடிகளை வாங்கி கொண்டார். அருமையானவர்களே, இத்தனை பாடுகளும் இத்தனை காயங்களும் இத்தனை ஸ்தோத்திரம் அவமானங்களும் உங்களுக்காக எனக்காக பிரியமானவர்களே. எப்படியாகிலும் என்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப மாட்டார்களா? எப்படியாவது என்னுடைய பிள்ளைகள் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்களா என்று சொல்லி உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசின தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். இன்னைக்கு நாம் அநேகர் செல்வந்தர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம். பாருங்க, அந்த பணத்தினால அந்த பொருளினால என்ன ஒரு சமாதானத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இல்லை பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் வேதனையை கூட்டாது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த சமாதானம் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, அப்ப தேவனிடத்திலிருந்து அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவர் சொன்ன வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். சரி, இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன என்று சொன்னால், நாம் அனைவரும் பாவத்தில் இருந்து மனம் திரும்புவதே, பாவத்தை விட்டு விலகுவதே, பாவத்தை கைவிடுவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு மனிதன் கெட்டு போவதற்கு, ஒரு மனிதன் வழிமாறி போவதற்கு, ஒரு மனிதன் தவறான காரியங்களை செய்வதற்கு எது காரணமாய் இருக்கிறது என்று சொன்னால் பாவம் காரணமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள். எதிலிருந்து மனம் திரும்பணும்னு சொன்னா பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். அதனால வேற எதுவும் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேற ஏதாவது காரியத்தை நமக்கு சொல்லியிருக்கலாம், நீங்க இதிலிருந்து மனம் திரும்புங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அதிலிருந்து மனம் திரும்புன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை,
பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. நாங்கள் பாவத்தை சுற்றி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். இந்த பூமியிலே நாம் வாழுகிற நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியால் 80 வருடம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவும் எப்படி இருக்குமாம்? வருத்தமும் சஞ்சலமும் பாடுகளும் நிறைந்ததாய் இருக்குமா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சமாதானமா இருக்கோம் நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒருவேளை என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் பெரிய மாளிகை வீட்டில் இருக்கிறேன் சொல்லி நாம சொல்லலாம். எத்தனை பேர் மாளிகை வீட்டில் இருப்பவர்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் பெரிய பணக்காரன் இருக்கிறவங்க சமாதானமா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இல்லை பிரியமானவர்களே, அந்த பணத்தினாலேயோ இந்த பூமியில நம்ம சேர்த்து வைத்திருக்கிற பொருளினாலேயோ இந்த பூமியில நாம கட்டி வைத்திருக்கிற வீடுகளினாலே நமக்கு சமாதானம் இல்லை. பிரியமானவர்களே, நமக்காக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் 1000 ஆண்டுகள் வாழ்வதற்காக அங்கே வருத்தப்படாமல், அங்கே வேதனைப்படாமல், அங்கே சஞ்சலப்படாமல் நாம் வாழ்வதற்கென்று நம்முடைய தேவன் அங்கே ஒரு வீடை கட்டி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த வீட்டில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், பிதாவின் சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பிதாவின் சித்தம் என்ன என்று சொன்னால், பாவத்திலிருந்து முதலாவது மனம் திரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று சொல்லி இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிள்ளைகளைப் போல மனம் திரும்பாவிட்டால், பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அருமையானவர்களே, சகோதர சகோதரிகளே, ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இங்கே பிள்ளைகளை குறித்து ஏன் பரலோக ராஜ்யத்தையும் பிள்ளைகளையும் ஒப்பிடுகிறார்? பாருங்க, சின்ன குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது. இந்த பொய் சொல்லுறதுக்கு யார் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் நாம தான் கற்றுக் கொடுக்கிறோம். அருமையானவர்களே, அப்போ சிறு குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்போ சிறு குழந்தைகள் பாவம் செய்யுமா என்று சொன்னால் பாவம் செய்ய தெரியாது. சின்ன பிள்ளைங்க பொய் சொல்ல தெரியுமானா பொய் சொல்ல தெரியாது. ஸ்தோத்திரம். ஒரு தவறான காரியத்துக்குள்ளாய் அந்த பிள்ளைகள் ஈடுபடுமா என்று சொன்னால் ஈடுபடாது. தவறான பாதையில் நடப்பார்களா என்று சொன்னால் சின்ன குழந்தைங்க நடக்காது. அதனால தான் இங்கே வேதத்தில் ஆண்டவர் சிறு குழந்தைகளை குறித்து பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதை ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் இப்படி கூட வைத்து கொள்ளலாம். ஒருவேளை இன்னைக்கு ஊரில் நம்ம கிராமங்களில் ஒரு நல்ல மனிதர் இருக்கலாம். அந்த நல்ல மனிதர்களினுடைய பெயர்களை சொல்லி நம்ம குழந்தைகளை நம்முடைய பெற்றோர்கள் வளர்க்கிறதை நாம் பார்ப்போம். பாருங்க, இந்த மனிதரை போல நீ இருக்க வேண்டும், இந்த மனிதரை போல நீ நடக்க வேண்டும், இந்த மனிதரை போல நீ பேச வேண்டும் என்று சொல்லி சிறு குழந்தைகளுக்கு நாம் ஒரு நல்ல மனிதனை சொல்லி வளர்க்கிறதை பார்க்கிறோம். அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை சிறு குழந்தைகளுக்கு ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்போ நாம் இந்த பூமியில வாழுகிற நாட்கள் குறைவான நாட்கள் தான். நமக்காக கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் ஒரு இல்லத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அருமையானவர்களே, நாம் மனம் திரும்புவோமா? பாவத்தை விட்டு விலகுவோமா? சாபத்தை விட்டு விலகுவோமா? நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அடிக்கப்பட்டார். நாம் என்னத்தை விட்டு கொடுத்திருக்கிறோம்? அந்த இயேசுவுக்காக என்னத்தை விட்டு கொடுத்திருக்கிறோம்? அந்த இயேசுவுக்காக நம்முடைய பேச்சையா, நம்முடைய நடக்கையா, நம்முடைய எண்ணங்களையா, நம்முடைய செயல்களையா, தவறான பழக்க வழக்கங்களையா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம், அந்த பாவத்தை கைவிடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செஞ்சீங்க.
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி, ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் இன்னும் எங்களுடைய பாவத்தை விற்று மனம் திரும்பாமல் இருப்போம் என்று சொன்னால், நாங்கள் இன்னும் சாபத்தில் விடுவிக்கப்படாமல் இருப்போம் என்று சொன்னால், என் ஆண்டவர் இந்த திருவசனத்தின் மூலமாய் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவத்திலிருந்து விடுவித்து பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஜாய் டிவியின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.